சம்பந்திமா, என்ன வீட்டில் யாரையுமே காணோம்? கூப்பிட்டு பார்த்தேன், அதான் நேரம் நானே வந்துட்டேன். ரொம்ப சாரி. உடம்பு சரியில்லைன்னா? பரவாயில்ல, வாங்க. என்ன சார் இது? இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்கு? உங்க மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாத்துறதுக்கு. புரியல. சம்பந்திமா, ரோஹிணி உங்களுக்கு ஒரு செக் வச்சா நீங்க பணம் கட்டி ஆகணும். பணத்துக்காக நீங்க தடுமாறுறத பார்த்தேன். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? சம்பந்திமா, கொஞ்ச நாள் முன்னால நம்ம ஒரு ஹோட்டல் வாங்கணுமே, நீங்க கூட எனக்கு ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்தீங்களே. ஆமா. அதை விற்கலான்னு முடிவு எடுத்திருக்கிறேன். அதோட சேல் அக்ரிமெண்ட் தான் இது. சம்பந்திமா, என்ன யோசிக்கிறீங்க? அந்த ஹோட்டலை நீங்க ஜஸ்ட் ஒரு பிரஸ்டீஜுக்காக தானே வாங்கினீங்க. நமக்கு ஹோட்டல் நடத்தணும்னு ஒரு நிர்பந்தமும் இல்லையே. அது நம்ம பிசினஸ் இல்ல. அது மட்டும் இல்ல, அங்க நிறைய லேபர் ப்ராப்ளம், அது இதுன்னு 1000 பிரச்சனை. கரெக்டா இந்த நேரத்துல என்ஆர்ஐ பார்ட்டி ஒருத்தன் வந்து, ஸ்ரீனிவாசன், மெட்ராஸ்ல எனக்கு புதுசா ஒரு பிசினஸ் பண்ணோம், சொத்து வாங்கணும், உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேட்டான். ஒரே கல்ல 2 மாங்காய். சார், இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்குன்னு சொன்னேன். 8 கோடி ரூபாய்க்கு நம்ம வாங்கின இந்த சொத்தை 2 கோடி ரூபாய் லாபம் வச்சு 10 கோடி ரூபாய்க்கு விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். சார், எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. இது கூட நீங்க இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறதுனால தான் நான் செஞ்ச ஏற்பாடு. சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன சம்பந்திமா, நன்றி கின்றின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நன்றி எல்லாம் தேவையே இல்லை. இதுவும் உங்க சொத்து தாம்மா. நான் என்ன என் சொத்தையா வித்தேன்? இல்லையே. உங்க கழுத்துக்கு கத்தி வரும் பொழுது நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா சொல்லுங்க? சொத்தாமா பெருசு. அந்த ஹோட்டல் நம்ம சொத்துல கடல்ல ஒரு சின்ன பகுதி, ஒரு துளி. தட்ஸ் ஆல். நீங்க நல்லபடியா இருந்தா தான் மற்ற சொத்து எல்லாத்தையும் நீங்க நல்லா காப்பாற்ற முடியும். பணம் இன்னைக்கு போனா போகட்டங்க, நாளைக்கு வந்துடும். உங்க நிம்மதி தாமா என் கவலை. அதான் எனக்கு முக்கியம். சரி, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தம்பி தங்கச்சி இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்க தேங்க்ஸ் சோ மச் சார். என்ன சம்பந்திமா, இப்பதானே சொன்னேன் இந்த தேங்க்ஸ் கிங்ஸ் எல்லாம் நமக்குள்ள வேண்டான்னு. இது பாருங்க, பணத்தோட வரேன். உங்க பிரச்சனை முடிஞ்சதுமா, முடிஞ்சது. இதுல அப்பா எனக்கு கொடுத்த எல்லா சொத்தும் இருக்கு. இது பத்தலனா அத்தை வீட்டையும் வித்து தரேன்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் சுவாதி. சொத்து பிரிச்சுக்கிட்டு போனதும் தம் புருஷன் தங் குடும்பம்னு இல்லாம அப்பாவுக்கு ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே உதவுறதுக்கு ஓடி வந்திருக்கீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்க. அண்ணே, அப்பா கிட்ட கேக்குறதே வேஸ்ட்னு. ஆனா எங்க மனசுதான் கேட்கல. அவர்கிட்ட சொன்னா நிச்சயமா வேண்டாம் தான் சொல்லுவாரு. அதான் இதை உங்க வீட்டுக்கு கொண்டு வந்தோம். இத முதல் தவணையா கட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கால அவகாசம் கேட்போம். ஆமா, அதான் நல்லது. அதுக்கு அவசியமே இல்ல. உங்க எல்லாரோட நல்ல மனசுக்கும் இந்த சொத்துக்களை பிளட்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சு. நீ என்ன சொல்ல வர ரோஹிணி? பணத்தை அபிராமியே கட்டிட்டா.
பணத்தை அபிராமி கட்டிட்டாளா? எப்படி? இதை என்னால நம்பவே முடியல. ஆமா ரோஹிணி. அண்ணி இது எப்படி நடந்தது? அபிராமி பணத்தை கட்டினது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவளை கட்ட வச்சதே நான் தானே. ரோகிணி, நாங்க எல்லாருமே சேர்ந்து செய்ய வேண்டிய காரியத்தை நீ ஒருத்தியாவே சாதிச்சிருக்க. அதுவும் எங்க யார்கிட்டயும் சொல்லாமலே. உங்ககிட்ட சொன்னா அது நிச்சயமா மாமா காதுக்கு போகும். அப்புறம் அவர் வேண்டான்னு சொல்வாரு. அதனால்தான் உங்ககிட்ட சொல்லல. ரோஹிணி, டே அண்ட் நைட்டா ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு நினைச்சேன். ஆனா யூ ஆர் ரியலி கிரேட். தேங்க்ஸ் தேங்க்ஸ் ரோஹிணி. இப்பதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு. இது மட்டும் எங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா ரோஹிணி அணிய தலைக்கு மேல தூக்கி வச்சு பாராட்டுவாரு. மாமாவுக்கு வாய்ச்ச மகளுங்களும் சரி மருமகளுங்களும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்களே இல்ல. இனிமே மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. புது மனுஷனா இருப்பாரு. கரெக்ட் சாந்தி. ஜோனல் மேனேஜர் இருக்காரு? உள்ள இருக்கார் சார். மே ஐ கம் இன்? Yes, come in. வாங்க மிஸ்டர் ஆர்கே. How are you, Mr. Singh? ஃபைன், உட்காருங்க. Right. என்ன தெரியுதா? You are Mr. Manohar Singh? ஃபேண்டாஸ்டிக். கரெக்டான ஞாபக சக்தி. உங்களை நானே மீட் பண்ணணும்னு நினைச்சேன். அது சம்பந்தமா தான் சார் நானே உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். நான் பேச வந்த விஷயம் வேறே. தெரியும் சார். நானே உங்ககிட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் டைம் ஆகலான்னு தான் வந்தேன். என்ன பேசுறீங்க நீங்க? நானே உங்க டைம்க்கு வெயிட் பண்றேன். நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. மிஸ்டர் சிங், நானே உங்களை மீட் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஆபீஸ்க்கு 2 தடவை ஃபோன் பண்ணேன். நீங்க இல்ல, ஏதோ ஃபாரினுக்கு கான்ஃபரன்ஸ்க்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. சார், என் டாக்டர் பேர் அபிராமி. அவ மேல எனக்கு அசாத்திய நம்பிக்கை. ஒரு ஸ்டேஜில் நான் பிசினஸ் ரிட்டையர் ஆகலான்னு நினைச்சு எல்லா பொறுப்பையும் அவட்ட கொடுத்து பவர் ஆஃப் அட்டானி எல்லாம் கொடுத்தேன். நீ நடத்துமா பிசினஸ் சொல்லிட்டு டோட்டலா விட்டுட்டேன். அப்புறம் நான் அதை பத்தி கவனிக்கவே இல்லை. அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணி என் கம்பெனி பேர்ல ஏகப்பட்ட கடனை வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த கடனை கட்ட சொல்லி என்ன நெருக்குறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இதான் சார் ப்ராப்ளம். எனக்கே இப்பதான் தெரியுது. கோடி கோடியா ஏமாத்துறவங்க மத்தியிலே ஆர்கே ஒரு ஜெம். வெயிட், I will do the needful. அபிராமிபுரம் பிரான்ச்ச நான் மனோகர் சிங் பேசுறேன். கனெக்ட் மீ டு த லோன் செக்ஷன். ஹலோ, நான் ஜோனல் மேனேஜர் பேசுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். சொல்லுங்க சார். மிஸ்டர் ஆர்கே பேர்ல நம்ம பேங்க் நோட்டீஸ் அனுப்பிச்சதா? ஆமா சார். அபிராமி தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கடனை அவரே கட்டணும்னு சொல்லிட்டாங்க. ஐ சி. அந்த டியூ டேட் என்ன சார்? 1 minute சார். சார். எஸ் சார், அந்த பணத்துக்கு அபிராமியை பொறுப்பேற்றுட்டாங்க சார். இஸ் இட்? என்ன சொல்றீங்க? ஆமா சார். காலையில 10 மணிக்கு அபிராமே வந்து பணம் கட்டியிருக்காங்க சார். அப்படியா? எஸ் சார். ஓகே. என்ன சார்? அபிராமியே பணம் கட்டிட்டாங்களா? அபிராமியை கட்டிட்டாளா? I don't understand. நிஜமாவே எனக்கு என்ன நடக்குதுன்னு புரியல சார். எனிவே மிஸ்டர் சிங், தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ஹெல்ப். நோ நோ, நாட் அட் ஆல். இன்ஃபேக்ட் நான் உங்ககிட்ட பேச வந்ததே வேற. என்ன சார்? நான் ரீசெண்டா அமெரிக்கா போய் வந்தேன். அங்கே உங்களுக்கு நல்ல நேம். வெரி ஹாப்பி சார்.
பிக் பிசினஸ்மேன் மிஸ்டர் ஃபோர்ட் உங்களை பார்க்கணுமா பேசணுமா உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு எனக்கு இமெயில் அனுப்பிச்சாரு. உங்களுக்கு சேம்பருக்கும் வீட்டுக்கும் அனுப்பிச்சேன். there is no ரெஸ்பான்ஸ். அந்த அமெரிக்கா கம்பெனி கூட எங்க பேங்க் டைப் இருக்கிறதுனால இந்த விஷயம் தெரிஞ்சது. ஓகே, நீங்க சம்மதம் சொன்னா அவரை வரவழைக்கிறேன். இதுல என்ன சார் தாய்க்கம்? வரவழைங்க சார், பேசுவோம். தேங்க்யூ வெரி மச். வரேன். உங்க சார்பா நானே சொல்றேன், நாங்க பழைய ஆர்கேவே பார்க்கணும். யூ வெல்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாங்க. என்ன சம்பந்திமா, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப சந்தோஷம் தானே? நம்ம எவ்வளவோ பிளான் பண்ணியும் அந்த ரோஹிணி நம்மள பணத்தை கட்ட வச்சுட்டாலே. அட விடுங்க சம்பந்திமா, பாத்துக்கலாம். எங்க போயிட போறாளுக? ஸ்ரீனிவாசன் சார், நியாயமா பார்த்தா நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். பிரச்சனைன்னு வந்தப்போ என் கூட பிறந்தவங்க கையை விரிச்சிட்டாங்க. ஆனா நீங்க தான் கடைசி வரைக்கும் என் கூட இருந்து என்னை காப்பாத்துனீங்க. அட என்ன சம்பந்திமா, நான் என்னவோ எனக்கு சொந்தமான சொத்தை வித்து கொடுத்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அது உங்க சொத்து. இருந்தாலும் சரியான நேரத்துக்கு அந்த யோசனை வந்து ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல அதை வித்துட்டு என் பிரச்சனையை நீங்க தீர்த்துட்டீங்க. 1000 தான் ஒரு பொண்ணு பணக்காரியா இருந்தாலும் இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்தாலும் அப்பப்ப டைம்க்கு கைட் பண்றதுக்கு உங்களை மாதிரி ஒருத்தர் தேவை. சம்பந்திமா, நீங்க தேவையில்லாம என்ன புகழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நான் என் கடமையை தான் செஞ்சேன். நான் உங்களை வெறும் வார்த்தைகளால பாராட்ட போறதில்ல. இந்தாங்க. என்னது இது? நான் உங்களை அபிராமி இண்டஸ்ட்ரீஸ்ல பார்ட்னரா சேர்த்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அதுக்கான ஃபார்மல் லெட்டர் தான் இது. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு சம்பந்தி. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு சார்? நான் ஏன் நன்றியை செலுத்தியிருக்கேன், அவ்வளவுதான். நன்றி எல்லாம் தெரிவிச்சிட்டீங்க. ஆனா பார்ட்னர்ஸ்னு பிசினஸ்ல 2 பேரும் வந்த பிறகு நமக்குள்ள எந்த ரகசியமும் இருக்க கூடாது. இப்பதான் நமக்குள்ள எந்த ரகசியமும் இல்லையே. இது பாருங்க சம்பந்திமா, இத்தனை நாளா நமக்குள்ள நடந்த அந்த கோல்ட் வார் முடிஞ்சு போச்சு, ஒத்துக்கிறேன். இப்போ நீங்க என்ன பார்ட்னரா சேர்த்துக்கிறீங்களோ சேர்த்துக்கலையோ அது பிரச்சனை இல்லை. என் கடமையை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். பேசலாமே. அப்படி நீங்க மனசு விட்டு பேசினா தான் என்னால உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்தா தீர்த்து வைக்க முடியும். சரி, உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்க. உங்களுக்கும் அந்த கந்து வெட்டிக்காரனுக்கும் என்ன சம்பந்தம்? தயக்கமா இருந்தாலோ இல்ல என் மேல சந்தேகமா இருந்தாலோ நீங்க இதை பத்தி ஒன்னும் சொல்ல வேண்டாம். இந்த ஒரு விஷயம்தான் நம்ம 2 பேரும் பேசி தீர்க்க வேண்டியது. அது அது என்னன்னா சார், அடிக்கடி அந்த கந்துவட்டிக்காரங்க வந்து என்கிட்ட பணம் வேணுமான்னு கேட்பான். நான் வேணான்னு சொல்லி அனுப்புவேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் எனக்கு அர்ஜென்ட்டா 25 லட்சம் ரூபாய் கேஷா தேவைப்பட்டது. உடனே என்னால அதை புரட்ட முடியல. அப்போ அந்த பணத்தை நான் அவன்கிட்ட வாங்கினேன். அவன் நீட்னஸ்ல பேப்பர்ஸ்ல நான் கையெழுத்து போட்டேன். இப்போ அந்த பேப்பர்ஸை வச்சு என்ன மிரட்டுறான். என்னன்னு மிரட்டுறான்? பணத்தை தூக்கி அவன் மூஞ்சில விட்டேற வேண்டியதானே? 25 லட்சம் ரூபாய் நான் கொடுத்துட்டேன். ஆனா இப்போ 1.25 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு மிரட்டுறான். இது உண்மைதானே? உண்மைதான். ஐ சி. சரி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இந்த 25 லட்சம் ரூபாய் நீங்க எதுக்கு வாங்கினீங்க? அது மாமாக்காக எப்பவோ வாங்கினது. ராஜி. அங்கிள், பேங்க் போனீங்களா, என்னாச்சு? பேங்க் மேனேஜரை பார்த்து கடன் கட்ட தவணை கேட்க போனேன். அவர் ஆனா கடனே கட்டியாச்சுங்கிறாரு. அப்படியாங்க? ஆமா,
எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. கடன் அடைச்சது யார் தெரியுமில்ல? அபிராமி. அவ திருந்திட்டான்னு நினைக்கிறேன். விவரம் தெரியாம அவளை இன்னும் புகழ்ந்து பேசாதீங்க. ராஜி, எவ்வளவு கெட்டவளா இருந்தாலும் குணம் நல்லதாயிட்டா போலத்தாம வேணும். அவளாவது அவளுக்கு நல்ல குணம் வர்றதாவது. மதன் இப்பதாங்க போன் பண்ணா. அவளை பணம் கட்ட வச்சது ரோகிணிதான். ரோகிணியா? ஆமாங்க. பேங்க்ல அவ பண்ண தப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சு அவளை தனியா கூப்பிட்டு ஆதாரபூர்வமான பேப்பர்லாம் காட்டி அவளை மடக்கி இருக்கா. ரோகிணியா? ரோகிணி எப்படி எல்லாம் செய்தா? உங்க மருமக எல்லாருக்குமே நல்ல புத்திதான். அந்த ஒருத்திக்கு மட்டும்தான் கிரிமினல் புத்தி. இந்தாங்க. ஹலோ ஆர்கே சார், லக்ஷ்மணன் பேசுறேன். லக்ஷ்மணா, எப்படி இருக்க? எனக்கு எப்போ ஒன்னு என்னவா தான் இருக்கு. கவலைப்படாதீங்க ஆர்கே சார், நானும் உங்க நினைப்பாவே இருக்கேன். உங்களுக்கு பணமும் ரெடி பண்ணிட்டேன். பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி பணம் கட்டலான்னு பார்த்தா பணம் கட்டிட்டாங்கன்னு பேங்க்ல சொன்னாங்க. பணம் யார் கட்டியிருப்பாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். ஆமாப்பா, நீ கேள்விப்பட்டது வாஸ்தவம் தான். நீ பணத்தை ரெடி பண்ண காட்டின அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்க கடனை அடைச்சிட்டாங்களாம். கடன் அடைச்சது யார் தெரியுமில்ல? அபிராமியா. என்னது, அபிராமி கட்டிட்டாளா? ஆமாப்பா, எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு. எப்படி ஏதுன்னு புரியல. ஆனா சொல்றாங்க என் மருமக ரோகிணி தான் அவளை கட்ட வச்சாங்கன்னு. நீங்க வாங்க, எல்லாம் விவரமா பேசுவோம். அப்புறம் உன் ஃபேக்டரி ப்ராப்ளம் எந்த மட்டும் இருக்கு? ஓகே, எவ்ரிதிங் சால்வ்டு. நான் நேர்ல வந்து விவரம் சொல்றேன். உமா இருக்காளா? இதா இங்கதான் இருக்கா, பேசுப்பா. அப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நம்ம ஃபேக்டரியில எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சா? யாரோ வெளியூர் ஆள் பண்ணதா போலீஸ் சொல்றாங்கம்மா. இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஆர்கே சாருக்கு தேங்க்ஸ் சொல்லு. ஓகேப்பா, வச்சிடுறேன். அப்பா உங்களுக்கு தேங்க்ஸ் என்ன சொன்னார் அங்கிள்? கடவுளே, எல்லாமே நல்ல செய்தியா வருது. இது போதும்பா.